வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் உஷா. இந்த எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 30வது. 30ஆ? இந்த 40வது பர்த்டே இல்ல உங்களுக்கு? அது நீங்க மாறி வந்துட்டீங்க போல இருக்கு. சரி, உங்களுக்கு 40வது பர்த்டேக்கு மிக்கி வந்திருக்குது, அதோட நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. Thank you. Thank you. நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. யார்கிட்ட இருந்து வந்திருக்க மாட்டேன் எதிர்பார்க்குறீங்க? தெரியாது. தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லக்கூடாது. உங்களோட உறவுகளா இருக்கலாம், சில வேளை உங்களோட லைஃப்ல உங்களை விட்டு பிரிஞ்சு போனாக்களா இருக்கலாம், உங்களோட வாழையிலா போயிட்டு மிஸ் பண்ணி நாக்களா கூட இருக்கலாம். சோ யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? இல்ல இல்ல சொல்லட்டே அப்படின்னா பிரச்சனை இல்லையா? யாரா இருக்கும்? தெரியாது. நார்மலா என் லைஃப்ல இருந்து பிரிஞ்சு போனாக்க செய்ய மாட்டேன். நம்ம அதை பப்ளிக்கா செய்யணும். ஓகே, அத சீக்ரெட் தான் செய்வினா. எந்த சைட்டா இருக்கலாம், இல்லையா மென்ஷன் சைட்டா இருக்கலாம். சரி, உங்களோட சைட்ல இருந்து வந்திருந்தா யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? அம்மா, அக்கா, தங்கச்சி. ஓகே, சரி. அப்ப கணவர்கிட்ட சைட்ல இருந்தா அண்ணா, பவியண்ணா, ராயண்ணா, பிரேமாக்கா, அளவாக்கா. ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே சொல்லக்கூடாது. இந்த கிஃப்ட் வந்து ஒரு சில பேருக்கு தான் வந்திருக்குது. ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சொல்லி சமாளிச்சுட்டு தப்பிச்சு போகக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட் ஒன்றுண்டா பாப்போம். சரியா? கிஃப்ட பார்த்தா சில வேலை சொல்லுவேன். சரி, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் பொக்கே ஸ்பெஷலா வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. நன்றி. பிடிச்சிருக்கா? இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம், இல்லாட்டா பிரான்ஸை விட்டு வெளிநாடுல இருந்து கூட வந்திருக்கலாம். இது பிரான்ஸ்ல இருந்து வந்தது சாக்லேட். சாக்லேட் பிரான்ஸ்ன்றக்கா கிஃப்ட் அனுப்பினாங்க, பிரான்ஸ்ல இருக்கணும் வந்து இல்ல. சோ யார் அனுப்பி இருப்பாங்க? இவன் அக்கா. அக்கா எங்க இருக்காங்க? ஸ்ரீலங்கால. என்ன பேர் அவங்களுக்கு? பிரேமாக்கா. இல்லையா என் தங்கச்சியும் அக்காவும். ஒட்டுமொத்தமா இப்ப நீங்க எல்லா ரிலேஷன்ஸையும் சொல்ல வரீங்க அப்படியா? ஆனா இது வந்து உறவு முறைன்ற கப்பால வெளியிடத்துல இருந்து தான் வந்திருக்குது, சொந்தத்திட்ட இருந்து வேற இல்ல. அப்ப மெனசன் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? கல்யாணம் கட்டினா சொந்தம், அதுக்கு சொந்தம் இல்ல. இப்ப உங்களோட சொந்தமா தானே இருக்கு இல்லையா? சரி, உங்களுக்காக வந்திருக்க கிஃப்டா தொடர்ச்சியா பார்ப்போம். சரி, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, மிக்கிந்த கையில இருக்குது. இது என்னவா இருக்கும் கெஸ் பண்றீங்க? உடுப்பா இருக்கு. கிஃப்ட் அனுப்பி நாங்க சொன்னாங்களா உடுப்பு அனுப்புறேன் ஒருவருக்குமே தெரியா வாங்கிக்கொள்ள சொல்லி? இது மனசு நேரம் நினைக்கிறேன். சரி, ஓபன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, நீங்க சொன்ன மாதிரி உடுப்பு தான் வந்திருக்குது. பிடிச்சிருக்கா? சரி, தொடர்ச்சியா உங்களுக்கு வந்திருக்கா மிச்ச கிஃப்டையும் பார்ப்போம். இந்த கிஃப்ட் வந்து நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு கிஃப்ட் வந்து உங்களோட 40வது பர்த்டேக்கு ஸ்பெஷலா வந்திருக்குது. அப்படி என்ன ஆசைப்பட்ட நீங்க ரொம்ப நாளா வாங்கணும், உங்களுக்கு தேவைன்னு சொல்லி எதிர்பார்த்த கிஃப்ட் ஒன்று தான் வந்திருக்குது. இதை ஸ்பெஷலாவே உங்களுக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ இது என்ன இருக்கும்? ஹேண்ட்பேக். கேரண்டில அங்க நீங்க அப்ப ஹேண்ட்பேக் வேணும்னு சொல்லி மென்சன் இல்லையா தங்கச்சி, ரெண்டுல ஒரு ஆள். அக்கா, தங்கச்சி, இல்லையா மென்சன். சரி, அப்ப அக்காவா தங்கச்சியா மெனசனா? இப்ப இதுல இருந்து யாருன்னு சொன்னா மெனசனா இருக்கு. அப்ப ஆத்துக்காரோட கூட இருக்குன்றக்காக அவரே சொல்லக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி பாப்போம். சரி, உங்களுக்காக ஹேண்ட்பேக் வந்திருக்குது. ஆனா நீங்க சொல்றது வர இல்ல, உங்களுக்காக பார்த்து ஸ்பெஷலா வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ஹஸ்பண்ட் சொல்றீங்க இந்த கிஃப்ட் அனுப்பி நான் ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்களே. சில வேளை உங்களோட சகோதரன் கூட அனுப்பி இருக்கலாம். சான்ஸ் இருக்குது, பட் ஆனா இப்ப இது ஹஸ்பண்டா தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா ஹஸ்பண்ட் தான் எல்லாம் செஞ்சு சொல்றீங்க. சரி, தொடர்ச்சியா இன்னும் கிஃப்ட் இருக்கு. கிஃப்ட் என்ன முடியல, மிச்ச கிஃப்டையும் பார்ப்போம். சரி, உங்களுக்கு பர்த்டே ஸ்பெஷலா கேக் வந்திருக்குது. அதுவும் உங்களோட உடுப்புக்கு, அவங்க எடுத்த அந்த உடுப்புக்கு மெச்சேட்டாவே கேக் கூட வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க.
ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அதுவும் கேக்ல ஸ்பெஷலா 40 வயசுன்றதை மென்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. வயசை குறைச்சு சொல்லிட்டீங்கன்னு ஏற்கனவே சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் வயசை குறைச்சு சொல்லிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? ஸ்ரீலங்கால இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? ஸ்ரீலங்காண்டா அக்கா அல்லது இவேட் அக்கா 2 பேர் சூஸ் பண்ணிடலாம். அது ரெண்டு சைட்டுமே எனக்கு ஒரே மாதிரி. அப்ப சூஸ் சரி, உங்க நண்பர்கள் வழியில வந்திருந்தா யாரா இருக்கலாம்? உங்க நண்பர்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய கணவற்ற நண்பர்களா இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட் எல்லாரும் கோவிப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட் எல்லாரும் கோவிப்பாங்க. பரவாயில்ல, நீங்க பிரச்சனை வரக்கூடாது, தப்பிக்கிறதுக்காக சமாளிக்க கூடாது. பட் வடிவா யோசிச்சு சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்துட்டாங்க முதல்ல. சான்ஸ் இல்ல. இது அடிச்சு சொல்றேன் 100% என் ஆத்துக்காரர். அதுக்காக தான் வந்திருக்கு. தான் இது இது இது. ஓகே, மிச்ச gift மிச்ச கிடக்கா என்ன இருக்குது? வாங்க பாப்போம். சரி, உங்களுக்கு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. இதெல்லாம் நிறைய உண்மைகள் வழியில வர போகுது. சிலவளை நீங்க ஆரம்ப காலத்துல எடுத்த போட்டோஸ் கூட வந்திருக்கலாம். உங்களுடைய பழைய காதலனா இருக்கலாம், பழைய நண்பர்களாக இருக்கலாம். அப்படின்னு எத்தனை போட்டோ வரும் இதுல? சரி, அவன் மிக்கிட்ட வாங்கிக்கொள்ளுங்க. இந்த போட்டோ இருக்குன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். அக்கா தங்கச்சி நீங்க கணவர்னு சொன்னீங்க, இப்ப போட்டோ ஃப்ரேம் பார்த்துட்டு அக்கா தங்கச்சி இருந்தீங்க. சரி, எதுக்கும் போட்டோ திருப்பி காட்டுங்க. அண்ணா, நீங்க சொன்னீங்க இன்னும் gift இருக்கு. இது கணவர், இது அக்கா தங்கச்சி. சரி, இதுல இருக்கிற கவிதையை வந்து அவங்களுக்கு அவருக்கா வாசிச்சு காட்டுங்க. அம்மாவின் மறு உருவம் நீ, உடன் பிறந்த உறவே, நிழலாகவும் நிஜமாகவும் இருக்கும் அன்பு சகோதரியே, தேவையற்ற சண்டைகள் நாம் செய்தாலும் தேவையான அன்பு காட்டுபவள் நீ, என் தங்கை அக்கா. தங்கை அக்கா என் உயிருக்கு இனிய சகோதரிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்புடன் சகோதரிகள். சரி, உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் முடிஞ்சது. இப்ப ஃபைனலா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கிறது யார்கிட்ட இருந்து? கணவரா, உங்களுடைய சகோதரர்களா? கோயிக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்ல. இது நான் நினைக்கிறேன் அக்கா தங்கச்சி சேர்ந்து, அதுலயே பேர் இருக்கிறபடியா நீங்க சொல்லுவீங்க. அக்கா தங்கச்சி சேர்ந்துதான் இந்த கிஃப்ட் எல்லாம் செய்திருக்காங்க. சரி, அப்ப அக்கா தங்கச்சிட்டு இந்த கிஃப்ட் வந்திருக்கு அப்படியா? அப்ப நீங்க அவங்ககிட்ட இருந்து வருமானம் எதிர்பார்த்திருக்கீங்களா? நான் இவ்வளவுக்கு நான் மனசுலதான் யோசிச்சேன்னா யோசிக்க இல்ல. சரி, அப்ப உங்க பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் தந்தவர்? அதுதான் இப்ப தெரியல. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையா? இப்ப இந்தியில இருந்து முடியல இருந்து பிரச்சனை. அப்ப சகோதரங்கள் தரறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க, கணவர் தரையிலன்னு சொல்றீங்க அப்படியா? அதான் தந்த கிஃப்ட் தரணும். இப்ப இது அக்கா சகோதரங்க தந்த கிஃப்ட், அவட்ட கிஃப்ட் இப்ப வரணும். ஆனா இதுல வந்து அவருடைய கிஃப்டும் இருக்குது. ஃபைனலா நாங்களே சொல்லிடுறோம், இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு போட்டோ ஃப்ரேம், சாக்லேட் பொக்கே, அதே நேரம் கேக் வந்து உங்களுடைய தங்கச்சி கனடாவில் இருக்க தங்கச்சி, அதே நேரம் ஸ்ரீலங்காவில் இருக்க அக்காவும், அதே நேரம் கேன்பேக்கும் இந்த உடுப்பும் வந்து உங்களுடைய கணவர் தான் அவங்களுக்கு செஞ்சிருக்காரு. நீங்க ஃபைனலா உங்களுடைய சகோதரங்களை மட்டும்தான் சொன்னீங்க. உங்களுக்கே தெரியாம உங்களுடைய கணவர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி எங்க கூட வந்தவர். அந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி இருந்தாலும் அவர் உங்களுக்கான கிஃப்ட தருவோம்னு சொல்லி தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார். சோ எதிர்பார்த்தீங்களா? நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு தருவாருன்னு எதிர்பார்த்தேன். நேற்று இரவு எதிர்பார்த்தனா, நேற்று காலையில எதிர்பார்த்தனா, இல்ல கிடைக்கல. சரி, வேலை முடிச்சு ரிலாக்ஸா வந்து திரட்டு பண்ணிட்டு யோசிச்சு பார்த்தேன். 5 மணி ஆச்சு, அதுக்கும் காணையில. அதுக்கு பிறகு சரி, இப்ப ஃபைனலா வந்திருக்குது. ஓகே ஓகே. சரி, என்ன சொல்ல போறீங்க இப்ப? கிஃப்ட் அனுப்பினா உங்களுடைய அக்கா தங்கச்சிக்கு என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு நன்றி, தேங்க்ஸ். அதே நேரம் உங்களுடைய கணவர் பக்கத்துல இருக்கிறார், அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? அவருக்கு என்ன சொல்றது? அதுதான் நானே கிடைச்சிருக்கேன். என்ன இதை விட என்ன சொல்றது? இதே பெரிய நன்றி தானே நான் கிடைச்சது. என்ன சரி, என்ன சொல்ற? இந்த இனிமையான இவர் ராத்திரி சொன்னவர் இன்னும் 60 வருஷம் தன்னோட இருக்கணுமா. இந்த 40 வருஷம் இன்னும் 60 வருஷம் இருக்கணுமா. என்ன சரி, இந்த பிறந்த நாள் இருக்கிற மகளோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். உங்களுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய சகோதரங்கள், அதே நேரம் உங்களுடைய கணவர் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அதே நேரம் உங்களுடைய
சகோதரங்கள் லைன்ல இருக்கிறாங்க, அவங்களோடையும் ஒரு சில வார்த்தைகள் கதையுங்க. தேங்க்ஸ் சரி தேங்க்ஸ். இந்த பிறந்த நாளுக்கு உங்களுடைய சகோதரங்கள், அக்கா, தங்கச்சி சார்பாகவும், உங்களுடைய கணவர் சார்பாகவும், அதே நேரம் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும், மிக்கி சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். தேங்க்யூ. நன்றி.